Oh Allah the Almighty, Allahu Allah, protect me and guide me, Allahu Allah, oh to your love and mercy, Allahu Allah, Ya Allah don't deprive me, Allahu Allah, from beholding your beauty, Allahu Allah. Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuh. La ilaha illallah, la ilaha illallah, la ilaha illallah, Muhammadur Rasulullah. La ilaha illallah, la ilaha illallah, la ilaha illallah, Muhammadur Rasulullah. صلى وسلم ربنا على الرسول نبينا محمد حبيبنا فكلنا يا ربنا. لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله إلا الله، محمد رسول الله. رضوان ربي عنكم يا أهل بدر منكم، نرجو نجاة نكرم كونوا لنا يا هودنا. لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله إلا الله، محمد رسول الله. எல்லா பலாலும் ஆபத்தும் எடங்கேறுகள் முசீபத்தும் மதலிங்களே பலக்கத்தினால் எமை காக்கணும் யா ரப்பனா. لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله إلا الله، محمد رسول الله. தன்னம் வபாவா சூரியும் மற்றுள்ள தீன அடங்களும் பதிரிங்களே பலக்கத்தினால் சிபையாக்கணும் யா ரப்பனா. لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله إلا الله، محمد رسول الله. தன்னம் வபாவா சூரியும் மற்றுள்ள தீன அடங்களும் நேரம் கைவன நாட்டுவான் பதிரிங்களல் துணரப்பனா. لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله إلا الله، محمد رسول الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. كل نفس ذائقة الموت. صدق الله العظيم. அளவல்லா அருளும் நிகழல்லா அன்பும் விண்ணையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்து தடம் பார்த்து தக்க சமயத்தில் தருவோர் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயால தன்மை படைத்த தர்ம பிரபாகிய தர்ம சத்தாவாகிய வல்லோன் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் அளித்தது. இன்னும் அவனின் தூதன் நமது நாயர் காத்தம் நபி முத்திர நபி சம்மல் நபி சீரிய நபி அஹ்மது முஸ்தபா முஹம்மது தல்லா சர்தார் ஆலம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவிலா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், ஷோதாக்கள், முத்தகீன்கள் மேல் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தியதும் சமாதானமடை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் இன்று பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு சென்ற வாரத்தினுடைய தொடர்ச்சியாக இருக்கின்றது. கதம் ஃபாத்திஹா ஒரு பார்வை, இரண்டாவது பாகத்தை நாம் பார்க்கின்றோம். சென்ற வாரம் நாம் பார்த்து வந்தோம், இறந்தவர்களுக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய துஆக்கள், மூன்றாம் நாள் துஆக்கள் ஓதப்படுகின்றது, அதற்குரிய ஆதாரம் உண்டா என்பதை பற்றி பார்த்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய அருமை குழந்தை இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வஃபாத்துடைய சமயம், இறந்து மூன்றாவது நாள் அவர்கள் எந்த அளவிற்கு செய்தார்கள் என்பதாக வேரித்தம்பழம், பால், தொழிற்கோதுமையை கொண்டு வந்து ஒடுக்கப்பட்டு அதை வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் துஆ செய்தார்கள். ஃபாத்திஹா சூராவையும் குல் ஹுவல்லாஹு சூராவை 3 முறைகளும் ஓதப்பட்டு துஆக்கள் ஓதினார்கள் என்பதை நம்முடைய ஆதாரத்துடன் நாம் பார்த்தோம். இந்த ஹதீஸ் எங்கே வருகின்றது என்பதையும் சொன்னோம். ஃபதாவா அருண் வஹனதி என்று சொல்லக்கூடிய கிரந்தத்தில் தஸ்ஹீஹுல் அகாயித் எனக்கூடிய பிரிவில் பாகம் 128 வரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாம் பார்த்தோம். அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு மனிதன் இறந்ததற்கு பின்னால் இவனுக்குரிய தண்டனையாக இருக்கட்டும் அல்லது அவனுக்குரிய நற்காரியங்களாக இருக்கட்டும், இறந்ததற்கு பின்னால் இவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. எதற்கு இந்த பூத உடலுக்கு கிடைக்குமா அல்லது இந்த பூத உடலுக்குள் இருக்கக்கூடிய ரூஹுக்கு கிடைக்குமா என்பதை பார்க்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் தஆலா அனைத்து வேதனைகளையும் ரூஹுக்கு முதன்மையாக குறிக்கின்றார். இந்த பூத உடல் இருக்கின்றதே, இந்த கை, கால், கண், மூக்கு, இதயம், கால், ஏனைய உறுப்புகள் அனைத்துமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அமானிதம். இது அல்லாஹ் நம்ம இடத்தில் ஒப்படைத்திருக்கின்றான். இதை நீ வைத்துக்கொள் என்பதாக, இதற்குள் உன்னை நான் செலுத்துகின்றேன் என்பதாக இந்த ரூஹை எந்த பெயர்கள் வைக்கப்பட்டு இன்று நாம் அழைக்கின்றோமோ அந்த ரூஹைக்கு இதன் உடலின் மீது அனுப்பப்பட்டு அதனுடைய வளர்ச்சிகளை கொடுக்கப்பட்டு அதற்குரிய சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றார். அப்பொழுது அடக்கம் செய்ததற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா அந்த பூத உடலில் இருந்து எழுப்பக்கூடிய இந்த ரூஹை எழுப்பி அங்கே கேள்வி கணக்குகள் கேட்கப்படும். மன் ரப்புக மன் தீனுக மன் நபியுக என்பதாக. அப்பொழுது அவர்கள் பதில் சொல்வார்கள். அங்கே மன்னரையில் இருந்து எழுந்தவுடன் சொல்வார்கள், யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வும் அல்லாஹ் ரசூலை பின்பற்றி மார்க்கத்தை நெறிமுறைகளை பின்பற்றி சரிவர நடந்தார்களோ அவர்கள் சொல்வார்கள், ரதீனா பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யம் வ ரசூலா என்பதாக இவர்கள் சொல்வார்கள். உன்னுடைய மார்க்கம் என்ன? உன்னுடைய ரப்பு யார்? உன்னுடைய மார்க்கம் யார்? என்ன? உன்னுடைய தூதர் யார் என்றாக கேட்கப்பட்ட பொழுது அப்பொழுது உடனடியாக சொல்வார்கள், என்னுடைய ரப்பு அல்லாஹ், என்னுடைய மார்க்கம் சன்மார்க்கம் இஸ்லாம், என்னுடைய நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக அங்கே சொல்வார்கள். இல்லை என்றால் ஹா ஹா என்பதாக சொல்வார்கள். தெரியாதே தெரியாதே என்னுடைய கைசெதுமே என்பதாக. இந்த ரூஹை வேதனைக்கு அழைக்கப்படும், வேதனைகள் விடுக்கப்படும். இந்த பூத உடல் மண்ணுக்குள் வைக்கப்பட்டிருக்கும். இந்த பூத உடலுக்குரிய தன்மைகள், மக்கக்கூடிய தன்மை, ஊறக்கூடிய தன்மை, வெடிக்கக்கூடிய தன்மை, நாட்டங்கள் பிடிக்கக்கூடிய தன்மை அனைத்தும் இருக்கும்.
இப்பொழுது சென்ற ரூஹை அல்லாஹ்விடம் அனுமதி கேட்கப்பட்டு மீண்டும் இங்கே வருகிறது இந்த பூமிக்கு. எந்த இடத்தில் இவனை தபன் செய்யப்பட்டார்களோ, அடக்கம் செய்யப்பட்டார்களோ, அந்த இடத்தை நோக்கி நின்று பார்த்துக் கொண்டிருக்கும் சற்று மூன்றாவது நாள். அதிலிருந்து நீர்கள் சற்று கசைந்து கொண்டிருக்கும், மூக்குகளில் இருந்து நீர்கள் கசைந்து கொண்டிருக்கும். பார்த்துவிட்டு அழுதுவிட்டு சென்றுவிடும். ஐந்தாவது நாள், அடக்கம் செய்யப்பட்ட ஐந்தாவது நாள் மீண்டும் அல்லாஹ்விடம் அனுமதி கேட்டு மீண்டும் வரும். இப்பொழுது வரக்கூடிய சமயங்களில் அதை ஊதி ஊற்றி வெடித்து சீர்களும் சலங்களுமாக நீர் ஓட்டைகளாக பிரிந்து கொண்டு இந்த உடலில் இருந்து பிரிந்து சென்று கொண்டே இருக்கும். இதை பார்த்துவிட்டு பார்க்கும், அழுது கொண்டு செல்லும். மேலும் அதை அழகியை கூட்டிக் கொண்டு இந்த உடல் நோகாய்கின்றது செல்லும். நான் ஜீவித்த என்னுடைய வீடு, நான் பயணித்த என்னுடைய உடல் இங்கே இது போன்று இருக்கின்றதே என்பதை பார்த்துவிட்டு அழுது விட்டு செல்லும். ஏழாவது நாள் மீண்டும் வரும். 7 நாட்களாக ஆனவுடன் இது இந்த உடலாகின்றது. நீர்கள், சலங்கள், சீல் சலங்கள் அனைத்தும் கோர்க்கப்பட்டு அதுகளில் புழுக்கள் வரப்பட்டு புழுக்கள் வந்து மேய்ந்து கொண்டே இருக்கும். கண் வழியாக, காது வழியாக, மூக்கு வழியாக, தொண்டை வழியாக, ஏனைய துவாரங்கள், நவ துவாரங்கள் வழியாகவும் புழுக்கள் மேய்ந்து கொண்டு சென்று கொண்டே இருக்கும். அப்பொழுது பார்த்து கதை எழுது கொண்டு இருப்பார். இந்த ரூஹ் அணிந்தது பார்க்கும், என்ன இது, நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தேன் இந்த பூமியில் ஜீவிக்கக்கூடிய சமயங்களில் இந்த உடலை வைத்துதானே இந்த உடலுக்கு வெறுக்கின்றது என்பதற்காக நான் ஏசியை வாங்கினேன். இந்த உடலுக்கு குளிர்கின்றது என்பதற்காக குளிரூட்டும் அங்கே எலும்புகளில் வெப்பத்தை ஊட்டக்கூடிய சாதனத்தை வைத்தேன். எனக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எத்தனையோ காரியங்கள் செய்து கொண்டேன். என்னுடைய முடியை சீர்திருத்தம் செய்து என்னுடைய அழகை மேலூட்டும் மெருகூட்டுவதற்காக வேண்டி அழகு சாதனங்கள் பூசினேன். என் வாகனங்கள் நடந்து செல்வதற்கு கூட நான் தயங்கிக் கொண்டு இதற்காக வேண்டி வாகனங்களை எடுத்துச் சென்றிருந்தேன். ஏராளமான வாகனங்கள் எல்லாம் வாங்கி சென்று கொண்டிருந்தேனே. நான் சேர்த்து வைத்ததோ பல்லாயிரம் பல கோடி 100 சொத்துக்கள் இருக்கின்றனவே. என்னுடைய குழந்தைகள், மனைவிகள், சொந்த பந்தங்கள் அதை இன்று அணிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக வேண்டி என்ன செய்கின்றார்கள் என்பதாக ஏறிக் கொண்டிருக்கும். அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, ஏதோ இது ஒரு கற்பனையாக சொல்லக்கூடிய ஒன்றல்ல. இது நான் சொல்லவில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இதற்காக வேண்டி ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக அங்கே இருந்து கொண்டிருக்கும். அப்பொழுது அதன் காரணத்தினால் தான் நாம் இந்த நாட்களில் நீங்கள் அவர்களுக்காக வேண்டி துஆக்கள் செய்யுங்கள். அவர்களுக்காக வேண்டி நீங்கள் சாதாரணமாக குல் சூராவை ஓதி, அல்ஹம் சூராவை ஓதி, ஒரு யாசின் சூராவை ஓதி நீங்கள் துஆ செய்யுங்கள் என்பதாக சொல்லுங்கள். இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்ததாக நூல் தகாயிக்குல் அக்பர் என்று சொல்லக்கூடிய 16வது பாகத்தில் 9வது பாபு, அதாவது பாடத்தில் மக்துல் ஹிசாப் என்று சொல்லக்கூடிய பக்கத்தில் 16வது பக்கத்தில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸை பற்றி மேலும் சொல்லும் பொழுது சொன்னார்கள், எந்த அளவிற்கு சரியான ஹதீஸ்கள் என்பதை பற்றியும் இமாம்கள் இதை வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கு முன்பதாக உங்களுக்கு ஒன்றை நான் சொல்லிவிடுகின்றேன். இதன் காரணத்தினால் தான் நாம் சொல்கின்றோம், இறந்தவர்கள் அங்கே அழுது கொண்டிருக்கக்கூடிய சமயங்களில் எப்படி நாம் நம்முடைய குழந்தைகள் ஏதாவது ஒன்றை கேட்டு ஏதாவது ஒன்றை பார்த்து அழுது கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சமயங்கள் என்ன செய்வோம்? ஒரு முட்டாயை கையில் கொடுப்போம், ஏதாச்சும் ஒன்று கையில் கொடுப்போம். கையில் கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு ஆர்வம். ஒரு நபர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொன்ன உடனேயே அந்த மகன்களினுடைய கைகளை பிடித்து முசாபாக கொடுத்து நாம் அவர்களிடத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் சபரன் ஜமீலா, பொறுமையை நீங்கள், அழகிய பொறுமையை நீங்கள் கடைபிடியுங்கள், அமைதியை காருங்கள், அவர்களுக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்பதாக சொல்கின்றோம். ஏனென்று தெரியுமா? இதற்காக வேண்டி சொல்கின்றோம். அவர்களுடைய துக்கங்கள் கலைந்து விடுமா? நாம் கை கொடுப்பதின் காரணமாக, நம்முடைய வார்த்தையின் காரணமாக அவர்களுடைய துக்கங்கள் அறவே இல்லாமல் ஆகிவிடுமா? அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்து விட முடியுமா?
இல்லையே, அந்த ஒரு நிமிடம் நாம் சொல்லிவிட்டு செல்வதின் காரணத்தினால் அவருக்கு ஒரு ஆறுதல், மனதுக்கு ஒரு நிம்மதி, இதற்காக நாம் செய்கின்றோம். அதுபோன்றுதான் அவர்கள் 3வது நாள், 5வது நாள், 7வது நாள் வந்து கொண்டு அந்த கவரை அவர்கள் சுற்றி தூரமாக நின்று கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களே, அப்பொழுது ஏதாவது நன்மைகளை நாம் அனுப்பக்கூடிய சமயங்களில், நன்மைகளை அவர்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய சமயங்களில், அதை அவர்கள் பெறக்கூடிய சமயங்களில் ஒரு ஆறு, நான் வைத்துவிட்டு வந்தது வீணாக ஆகவில்லை, இந்த பூமியில் சேர்த்துவிட்டு வந்தது எனக்கு வெட்டியாக ஆகவில்லை, வீணாக ஆகவில்லை, பிரயோஜனமாக தருகின்றது, என் குழந்தை அதற்காக வேண்டி அழைத்து துஆ செய்கின்றானே என்பதாக அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, 7வது நாளில் ஓதக்கூடிய துஆக்களுக்கு ஃபாத்திஹாவை ஓதுகின்றோமே, இதற்கு தெளிவான மேலும் சில ஹதீஸ்களை முஃபஸ்ஸிரீன்கள் முஹத்திஸீன்கள் சொல்கின்றார்கள். விரிவுரையாளர்கள், ஹதீஸுடைய விரிவுரை எழுதக்கூடியவர்கள், மரணித்தவர்களுடைய நிச்சயமாக கபர் அறையில் 7வது நாள் குழப்பத்துடன் இவர்கள் சுற்றிக் கொண்டிருப்பாங்க. அந்த 7 நாட்களும் தங்களின் பெயரால் உணவு கொடுக்கப்படுவதை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். 7 நாட்கள் செய்யக்கூடிய என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய குழந்தை, என்னுடைய சொந்தம், என்னுடைய பந்தம், என்னுடைய மனைவி அனைவர்களுமே எனக்காக என்ன செய்கின்றார்கள், உணவு கொடுக்கக்கூடிய சமயங்களில் அந்த நன்மைகள் சேர வேண்டுமே என்பதாக குடிக்கின்றோமே, அப்பொழுது இதை இவர்கள் எதிர்பார்ப்பார்கள் என்பதாக தௌஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. இதை அஹ்மத் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களின் சுஹத் என்ற நூலிலும் அபு நঈம் என்று சொல்லக்கூடிய கிரந்தத்தின் இமாம் அவர்கள் தங்களின் ஹில்யா என்ற நூலிலும் கூறுகின்றார். இது மட்டுமல்ல, ஷரஹ் சுதூர் என்று சொல்லக்கூடிய நூலில் 139வது பக்கத்தில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது. ஃபிக்ஹ் சுன்னா என்று சொல்லக்கூடிய கிரந்தத்தில் 369வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கின்றது. ஹாமி என்று சொல்லக்கூடிய கிரந்தத்தினுடைய பாகம் 2ஆம் பாகத்தில் பக்கம் 178வது ஹதீஸாக பக்கத்தில் இது இடம்பெற்றிருக்கின்றது. மேலும் இந்த ஹதீஸை இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், சஹீஹான ஹதீஸ் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸை சொல்லும் பொழுது இதுபோல சுற்றுவாங்க, இவர்களுக்காக வேண்டி உணவு எடுக்கப்படும் பொழுது அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொன்னமே, இந்த ஹதீஸை அவர்கள் எதிர்பார்த்தவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லக்கூடிய ஹதீஸை சஹீஹான ஹதீஸ் என்பதாக இமாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அல்-மிர்ஆத் என்று சொல்லக்கூடிய கிதாபினுடைய பாகம் 4வது பாகத்தில் 584வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கின்றது. அதே கிதாப் கிரந்தத்தினுடைய பாகம் 3வது பாகத்திலும் பக்கம் 514வது பக்கத்திலும் இதே ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது. ஆக பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்களில் இவர்களுக்காக ஈதார் தவாபு செய்யக்கூடியது, அவர்களுக்காக நாம் கொடுக்கக்கூடியது அனைத்தும் உண்டு என்பதை தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. மேலும் கபராளிகளை தொடர்ந்து செய்யப்படும் தான தர்மங்கள் அவர்களுடைய கபருக்குள் சூட்டை தணிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களுக்கு ஏற்படக்கூடிய வேதனைகள், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சூடுகள் இதை தணிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக உக்பா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. இது தபரானியில் இடம்பெற்றிருக்கிறது இந்த ஹதீஸ். ஒவ்வொரு செயல்பாடுகளும் இவர்களுக்காக நாம் எதையெல்லாம் எண்ணிக்கொண்டு செய்து கொண்டிருக்கின்றோமோ அத்தனை செயல்பாடுகளும் அவர்களுக்கு நன்மைகளை கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்குது. என்னங்க துவா ஓதுனா என்னங்க இருக்குது, மகனாருடைய துவா மத்த என்னங்க எடுத்துக்கணும், பாக்கி உள்ளவங்களை கூப்பிட்டு வச்சு ஓதுனா என்னங்க துவா எடுத்துக்கணும், சாப்பாடு போடுறதுனால என்னங்க இருக்கு, சாப்பாடு போட்டு மாட்டுக்கு எதிர்த்து போய்வாங்க, இதெல்லாம் சொல்றாங்க. அருமை பிரித்து போதில்லை. இந்த ஹதீஸ்கள் நம்மளுக்கு சுட்டி காட்டுகின்றது, உணவு அவர்களுக்காக வேண்டி வழங்குவதின் காரணத்தினால் அந்த நன்மைகள் அவர்களுக்கு சென்றடையக்கூடியதாக இருக்கின்றது. அதன் மூலியமாக அவர்களுடைய உஷ்ணத்தை குறைக்கக்கூடியதாக, வேதனையை குறைக்கக்கூடியதாக இருக்கின்றது.
இவர்கள் சொர்க்கவாதிகளாக இருந்தால் இவர்களுடைய தர்ஜாக்கு உயர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. நாம் எப்பொழுதெல்லாம் எந்தெந்த காரியங்கள் செய்கின்றோமோ, ஒரு முழுமையான மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய ஆன்மா தன்னுடைய சொத்துக்களை தனது வாரிசுகள் எப்படி பங்கீடு வைக்கின்றார்கள் என்பதையும் தன்னுடைய கடனை எப்படி அடக்குகின்றார்கள் என்பதையும் ஒரு மாத காலங்கள் அது பார்த்துக் கொண்டே இருக்கும். தெரியாம இல்ல, இறந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு இது போல பேசுறதுக்கு முடியாது. நம்முடைய சிந்தனைகள் அவர்களிடத்தில் அது சொல்வதற்கு முடியாது. ஆனால் அவர்கள் அனைத்தையும் கண்டுகொண்டேதான் இருப்பார்கள். அதனால்தான் சொல்கின்றோம், கபருக்கு இதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் இறந்துட்டா இல்லாதவரை முடிஞ்சு எந்த இது இல்லை, அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க, எதுவுமே தெரியாதுன்னா சாதாரணமா விளங்குறதுக்கு சொல்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தது என்ன? கபருக்கு அருகாமையில் செல்லக்கூடிய சமயங்களில் செய்யக்கூடிய துஆக்கள் என்ன சொன்னார்கள்? அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர். யாருக்கு சலாம் சொல்றது? பையாசல்ல அல்லது வீட்டுக்குள்ள ஏதாச்சும் செவத்தை பத்தி அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படி செவத்தை பார்த்து சொல்லணும்னா என்ன ஆகும்? பைத்தியக்காரா இருப்பார் அப்படின்னா ஏன் அது பதில் சொல்ல? பள்ளிக்குள் வரும்பொழுது சலாம் சொல்கிறோம் என்றால் மலக்குகள் இருப்பார்கள், பதில் சொல்வார்கள் என்று சொல்லலாம். வீட்டுக்குள் செல்லக்கூடிய சமயங்களில் சலாம் சொல்கின்றோம் என்றால் அங்கே நம்முடைய மனைவி மக்கள்கள் பாக்கி ஏனவர்கள் இருப்பார்கள், பதில் சொல்வார்கள் என்று இருக்கிறார். ஒரு கபரு அடக்கம் பண்ணியாச்சு, எதுவுமே சொல்ல மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க, மண்ணோட மண்ணாக வைக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா சொல்லக்கூடியவர்களிடத்தில் நாம் கேட்கக்கூடிய கேள்வி அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர் என்பதாக சொல்கின்றோமே, கபராளிகளே உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்பதாக நாம் சொல்கின்றோம். யார் சொன்னது? ஏதோ இந்த அஜத்மார்களோ ஏதோ இமாம்கள் என்று சொல்லக்கூடியவங்களோ சொல்லல. இது நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய காத்தம் நபி முத்திரை நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் சொல்கின்றார்கள். அதோட விட்டா கூட பரவாயில்லை, ஸலாம் அலைக்கும் யா அஹ்லல் குபூர் என்று சொன்னதோட மட்டும் விட்டா மட்டும் பரவாயில்லை. அவங்களுக்கு சலாம் சொல்றாங்க, சரி அவங்க பதில் சொல்றாங்க இல்லையா, அதுல இருக்கக்கூடிய மலக்குகள் இருக்காங்க, அவங்களாம் பதில் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு வியாக்கரணங்களை கற்பிக்கலாம். ஆனால் அதற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை தொடர்ச்சியாக சொல்கின்றார்கள், நீங்கள் இன்று சென்று விட்டீர்கள், இன்ஷா அல்லாஹ் உங்களை பின்தொடர்ந்து நாங்கள் வருகின்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு போராடு சலாம் சொல்றோம், அஸ்ஸலாமு அலைக்கும், போயிட்டு வாங்க பாவா, உங்களுக்கு நீங்க முன்னாடி போறீங்க, நாங்க பின்னாடி வர போறோம், நீங்க முன்னாடி போயிட்டீங்க, நாங்க பின்னாடி வர போறோம் அப்படின்னு சொல்றோம்னா என்ன அர்த்தம்? அவரு கேட்கிறாருன்னு அர்த்தம். கேட்காத ஒரு ஆள்கிட்ட போயிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஒரு சிலையிட்ட போயிட்டு சலாமலைக்கும் நீங்க நின்றுட்டீங்க, இன்னைக்கு சரியா, நாளைக்கு நாங்க வந்து நின்றுவோம் சொல்ல முடியுமா? இல்ல வேற எதையாச்சும் ஆடு மாடு போகுது, நீங்க போயிட்டே முன்னாடி போயிட்டு இருக்கலாம், முன்னாடி அவருக்கு சொல்ல முடியுமா? எதற்கு சொல்ல முடியும்? அவர்கள் செவிமடுக்கக்கூடியவர்களாக, அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, அதை விளங்கக்கூடியவர்களாக இருந்தால்தான் அந்த மனிதர்களிடத்தில் தான் நாம் சொல்ல முடியும், நீங்கள் சென்று விட்டீர்கள், முன்னால் சென்று விட்டீர்கள், முந்தி விட்டீர்கள், உங்களை பின் நாங்கள் வருவோம் என்பதாக. அதுதானே. ஆக இவர்கள் செவிமடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இறந்தவர்களின் நம்முடைய சொற்கள் செயல்கள் நம்முடைய அனைத்தையும் அவர்கள் பார்க்கக்கூடியவர்களாக செவிமடுக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டே இருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த ஹதீஸ்கள் எல்லாம் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. அவன் 30 நாள் இவங்க சுத்திட்டு வருவாங்க, என்ன இந்த ஒரு மாத காலங்கள் என்னுடைய சொத்துக்களை எப்படி செலவழித்தார்கள், என்னுடைய கண்களை இவர்கள் நீக்கி வைத்தார்களா என்பதாக இந்த மையத்து தன்னுடைய வீட்டை சுற்றி வந்து பார்த்துக் கொண்டே இருக்கும். யார் அது கொண்டு செய்தார்களோ கபரை சுற்றி கொண்டே இருக்கின்றது. இதுபோல செய்த ஒரு வருஷமா 1 மாத காலங்கள் வீட்டை சுற்றி கொண்டிருக்கும், 1 வருட காலங்கள் அதற்கு பின்னால் தன்னுடைய கபரை சுற்றி கொண்டு அடைந்து கொண்டிருக்கும் என்பதாக இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறார். அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அதனால்தான் நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம், நீங்கள் ஒவ்வொரு ஃபாத்திஹாவையும் நீங்கள் ஓதுங்கள். உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்களுடைய ரூஹ் உங்களை சுற்றி தெரிகின்றது. ஒரு காலத்துல அந்த காலத்தை சொல்லி வச்சாங்க, மகரின் நேரம் ஆயிடுச்சுன்னா லைட் ஆஃப் பண்ணாதீங்க, ரூஹானியத்துல உள்ள வருவாங்க. அப்ப இப்ப இப்படி சொல்ல முடியாது, அதெல்லாம் ரூஹானியத்தை அப்படி உள்ள வருவாங்க, அவங்களுக்கு அங்க கொடுத்து வச்சிருக்காங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம் வர முடியும்,
முடியும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ்கள் நமக்கு விளக்கி காட்டுகின்றது. ஒவ்வொரு சமயங்கள் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்பதை அவர்கள் பார்த்துக் கொண்டே இருக்கின்றார்கள். வேண்டாம் என்று நீங்கள் தட்டி கழித்துக் கொண்டிருந்தால், இது செய்ய வேண்டாம் என்று நீங்கள் உதறி தள்ளிக் கொண்டிருந்தால், நாளை இதைவிட மோசமாக உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு செய்வார்கள். நீங்க 3 வேணாம், 7 வேணாம், 10 வேணாம், 40 வேணாம், 30 வேணாம், 15 வேணாம், எது வேணாம், எந்த பாத்தியாவை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இழுத்து மூடுனீங்கன்னா நாளைக்கு தொழுக கூட உங்களுக்கு நடக்காத அளவுக்கு அல்லாஹ் காப்பாற்றணும். அந்த துஆக்கள் கூட இல்லாம உங்களுடைய குழந்தைகள் ஆகிடுவாங்க. ஏன்? மார்க்கம் அப்படி ஆகிவிடும். நீங்கள் எங்களுக்கு தெரிந்ததை நாங்கள் பின்பற்றுகின்றோம் என்றால் வரக்கூடிய காலங்கள் அப்படித்தான் மாறிவிடும். அடுத்த தலைமுறைகள், சமுதாயங்கள் மேலும் ஒவ்வொன்றாக விட்டுக் கொண்டு சென்று கொண்டே இருப்பார்கள். முற்காலத்தில் ஒவ்வொன்றாக செய்து வைத்தார்கள். அது நன்மைகள் எல்லாம் அவர்களுக்கு சேரக்கூடியது. அது ஹதீஸில் இருக்குதா, குர்ஆனில் இருக்குதா, எல்லாத்திலும் இருக்குது. இருக்க போய் தான் செய்தார்கள். இந்த ஹதீஸ்கள் இருக்கின்றதே, மேலே சொல்லப்பட்ட ஹதீஸ் அப்துல் ஹிசான் என்று சொல்லக்கூடிய கிதாபுடைய பாகம் 12வது பாகத்தில் 12வது பக்கத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. தகாயிக்குல் அக்பர் என்று சொல்லக்கூடிய கிதாபுடைய பக்கத்தில் 17 முதல் 19 வரை இருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது. ஸரஹு சுதூர் என்று சொல்லக்கூடிய பாகத்துடைய 358வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. ஆக இது ஹதீஸ் கிதாபுகளில் வந்திருக்கின்றது. ஒவ்வொரு துஆக்களும் ஒவ்வொன்றும் அவர்களுக்கு செய்யக்கூடியது, எத்தி வைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் அவர்களை சென்று அடையக்கூடியதாக இருக்கின்றது. இன்னைக்கு சொல்லக்கூடியது, இதை எடுத்து சொன்னா என்ன சொல்லிடுறாங்க, அஜத்துக்கு காசு வேணும் போல தெரியுது, பாத்தியா வந்து சம்பாதிக்கணும், அதுதான் கூப்பிடுறாங்க. நான் இன்று உங்களுக்கு நான் வாதா கொடுக்கின்றேன், நீங்கள் துஆ செய்யுங்கள், நான் வந்து ஓதுகின்றேன், எனக்கு பைசா தர வேண்டாம், சல்லி பைசா தர வேண்டாம், இதற்காக நீங்கள் துஆவை கூட்டும் பொழுது தர வேண்டாம். அப்படி நினைச்சா துஆ ஓதுவதற்காக வேண்டிதான் எதிர்த்து இதை சொல்றாங்க அப்படின்னு நினைச்சா நீங்க எனக்கு காசு தர வேண்டாம், நான் வந்து ஓது. நன்மைகள் சேர்க்க வேண்டும். அப்படியாவது நீங்கள் ஆமின் சொல்லி நன்மையை சேருங்கள் என்பதாகத்தான் சொல்கின்றேன். வல்லவன் அல்லாஹ் எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய நன்பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் அனைவருக்கும் தந்தார் உரிவானாக. வாஹ் தவறான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.